நான் தான் உங்கள் அனந்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசப்போகிறது மிக 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 முக்கியமான விஷயம். அதனால் கடைசி வரைக்கும் இதை பார்க்கணும். அதில் இதை ஒரு 3 இது தாண்டி போச்சு, ஷார்ட்ஸ் தாண்டி போச்சு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள், பயன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம மக்கள் நம்ம மனசுக்குள்ளேயே நமக்குள்ளேயே ஒரு பெரிய மகாபாரத போர் நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் நடக்குது. ஒவ்வொரு செகண்டு நிமிஷ துளிகள் மணித்துளிகள்லேயே நடந்துட்டுருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன். எப்படின்னா, நம்ம மனசு தான் திரௌபதி. ஐம்புலன்கள் இருக்குது பாருங்கள். மெய் வாய் கண் மூக்கு செவி தான் பாண்டவர்கள். ஸோ பஞ்ச பாண்டவர் சொல்கிறா, நமக்கும் பஞ்ச பாண்டவர் இருக்கார். மனசுக்குள்ளே நம்ம ஐம்புலன்கள் இருக்குது. இப்போ ஐம்புலன்களால் பார்க்குறோம், கேட்குறோம், சுவாசிக்கிறோம், பேசுகிறோம், அதை சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஐம்புலன்களையும் நம்ம கைகளால் ஏதாவது செய்கிறோம். இந்த மாதிரி ஐம்புலன்களுக்கும் நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகுது, இந்த உலகத்தில் நிறைய தீயதுகள் இருக்குது. தீயவை 100கணக்கான தீயகள் இருக்குன்னு. அதான் அவெல்லாம் கௌரவர்கள் என்ன பண்ணுறாங்க, கௌரவ என்ன பண்ணுது, நம்மளை தாக்கிகிட்டே இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் தாக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் தாக்குது. இந்த தீய குணங்கள் நிறைய இருக்குது. இப்போ எஸ்பெஷலி முக்கியமாக 3 விஷயம் சொல்கிறேன். ஒன்று சாராயம், இன்னொன்று சிகரெட்டு, இன்னொன்று கஞ்சா. இது ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள். இவா 3மே கெடுதல். உடம்புக்கு கெடுதல், எல்லாத்துக்கும் கெடுதல், குடும்பத்துக்கும் கெடுதல், எல்லாத்துக்கும் கெடுதல். இது எல்லா கெடுதலையும் அப்புறம் இன்டர்நெட் ஒன்று இருக்குது. நெட்டு மூலமாக இப்போ யூடியூப் பார்க்குறோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன், ஒரு லேடி வருது. என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ப்ளூ ஃபிலிம் பார்க்க ஆசையா அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது. ப்ளூ ஃபிலிம் கையில் கைபேசியிலே வந்துடுச்சு. ப்ளூ ஃபிலிம் பாருங்கன்றது. ஏதோ இல்லாட்டா என்ன பண்ணுறான், ஆசை காமிக்கிறான். நிறைய கோடிக்கணக்கான பணம் வேணும் அப்படின்னா குறுக்கு வழியில் போ, இந்த மாதிரி Dream11 அப்படின்னு அது செலக்ட் பண்ணு, அதில் விளையாடுங்கிறான். அப்புறம் dummycircle.com அப்படிங்கிறான். டம்மியில் போய் விளையாடு அப்படிங்கிறான். கார்ட்ஸ் விளையாடுங்கிறான். ஸோ அந்த மாதிரி இளைஞர்களை இழுத்து என்ன ஆகுது, இளைஞர்கள் தனியாக உட்காந்துட்டு இந்த மாதிரி டிவிலாம் பார்க்குறான். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறா சமயத்தில் சில பேர் தற்கொலையாக பண்ணிக்கிறான். கடைசியில் எல்லாம் பணம் நிறைய இழந்து போகுது, நிறைய லாஸ் ஆகுது. பணம் அப்பா கிட்டேருந்து கடன் வாங்குறான். கடைசியில் இது மாதிரி விளையாடுறான், ரம்மி விளையாடுறான், அதை விளையாடுறேன், இந்த விளையாடுறேன். அப்புறம் நண்பர்கள் இருக்கான் கெடுக்கிறதுக்குன்னு. நம்ம பாட்டி சாப்பிடலாவா, அப்புறம் சினிமா போகலாவா, நிறைய இழுப்பா. அது மாதிரி தீய நண்பர்கள்லாம் இருக்கா. அவள் எப்போவும் இதான வேலை, அவள் செலவுக்கு தானே வேலை. செலவு வைப்பா, அதே சமயத்தில் நம்மளை ஸ்பாயில் பண்ணிட்டுவா. ஸோ இந்த மாதிரி இல்லை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படி. இவ்வளோ கெட்டகள் தாக்கிகிட்டே இருக்குது. 100கணக்கான கெட்டதுகள் தாக்கும்போது நம்மளுக்கு ஒரே ப்ரொடெக்ஷன் யாருன்னா, நமக்குள்ளே இருக்கார் அவர், கடவுள். அவர் யார், கிருஷ்ண பரமாத்மா நமக்குள்ளே இருக்கார், அல்லது இயேசு இருக்கார், எல்லாம் இருக்கா, எல்லோரும் நம்ம உள்ளதாக இருக்கா. அவெல்லாம் எப்படின்னா, நமக்கு கவசம்னு பார்த்திங்கன்னா கடவுள் தான். கடவுள் என்ற கவசத்தை நம்ம மாட்டிக்கொள்ளணும். கவசம் இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் கிடையாது. கடவுள் பார்த்துப்பார். நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லதே சொல்லணும், நல்லதே செய்யணும். அதுதான் நம்ம செய்யணும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகல நீரை பெற அப்படின்னு கடவுள் இவர் சொல்லிட்டார். ஸோ அதனால் மனசை தூய்மையாக வச்சுக்கணும், கடவுளை உள்ளே வச்சுக்கணும். எந்த தீயதும் நம்மளை அண்டாது. தீயெல்லாம் தாக்க வந்தால் கூட கடவுளுடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்குது பாரு. கவசம் மாதிரி இருக்குது பாருங்க. வெளியில் ஒரு கவசம் போட்டிருக்கேன். அந்த கவசம் யாருன்னா கடவுள். கடவுளோட கவசத்தை மாட்டின்ட்டு நம்ம பாட்டுக்கு நேரான வழியில் பயணித்தோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நேற்றுக்கு பார்த்தேன், இவரை விராட் கோலி 100 அடிக்கிறார். 100 அடித்தவுடனே மேலே கையை வச்சு கும்பிடுறார். அப்படின்னா கடவுளுக்கு நன்றின்னு சொல்கிறார். அவர் கடவுள் என்ன செய்கிறாருன்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பலன் அவர் கொடுத்துட்றாரு. இப்போது விராட் கோலி நேற்று செஞ்சுரி அடித்ததுக்கு காரணம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. பார்த்தே கற்றுக்கோங்க, விராட் கோலி பார்த்து கற்றுக்கலாம். அதே மாதிரி நல்லதே போராட்ட குணம் உள்ளவர்களுக்கு, அதுவும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கடவுள் கட்டாயம் உதவி செய்கிறார் என்பது தான் நம்ம தத்துவம், வாழ்க்கையின் தத்துவம். அதை கற்றுக்கொண்டோன்னா எதை வேணால் ஜெயிக்கலாம். இப்போ சாராயம் இருக்குது, சாராயத்தினால 50,000 கோடி வருமானன்றாங்க இதுக்கு, அரசாங்கத்துக்கு. ஆனால் நம்ம சாராயத்தை குடிக்கிறத குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, 50,000 கோடியை 35,000 கோடியாக குறைக்கணும். 35,000 கோடி அடுத்ததில் 1/3 குறைச்சிட்டே வரணும். குடிக்கிறத குறைச்சிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வருமானம் போயிடும். அரசாங்கத்துக்கும் தீய செயல்னால் வருமானம் வரக்கூடாது.
அதுக்கு பதிலாக வேறு விதமாக இப்போ நிறைய கோயில் இருக்குது, 40,000 கோயில் இருக்குது. எல்லா கோயில்களையும் நல்லா டெவலப் பண்ணி அங்கே பக்கத்தில் பூங்கெல்லாம் கட்டி அழகாக பார்க்கெலாம் போட்டோன்னு வச்சுக்கோ, கூட்டம் நிறைய வரும். கூட்டம் நிறைய வந்தால் கோவில் மூலமாக வருமானங்கள் நிறைய வரும். அதனால் நம்ம சாராயமே விற்காமையே அரசாங்கத்துக்கு பணம் கிடைக்கும். ஸோ அது மாதிரி அவன் அதே மாதிரி செலவு பண்ணும்போது அரசாங்கம் சிக்கனமாக செலவு பண்ணேன்னா இந்த வருமானமே போகிறோம். அதுக்குன்னு சாராயம் மூலமாக வருமானம் வந்ததுன்னா அது பாவப்பட்ட பணம். பாவப்பட்ட பணத்தில் மக்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது, சந்தோஷமாக மக்களும் இருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஸோ அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். நம்ம தூய்மையாக, மனசு தூய்மையோட மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன், அதான் வள்ளுவர் சொல்கிறார். அதே மாதிரி அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்குப்படை. எவ்வளோ பெண்கள், எவ்வளோ குடும்பங்கள்லாம் குடியினால் நாசமாகுது. அவள்லாம் எவ்வளோ வருத்தப்படுவா. எவ்வளோ பெண்கள் கண்ணீர் விட்றா. கண்ணீர் விட்டாச்சினாலே அந்த அரசாங்கத்துக்கு கெடுதல். அது பெண்களுடைய கண்ணீர் வெரி டேஞ்சரஸ். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்குப்படை. அரசாங்கம் எவ்வளோ தான் செல்வம் வச்சுருந்தாலும் அப்போ அரசாங்கம் கடன் தான் வாங்கும், கடன் வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ இதெல்லாம் நமக்கும் அது பொருந்தும். நல்ல குணங்களை வளர்த்துக்கணும், மனசில் தூய்மையாக இருக்கணும், கடவுளை உள்ளே வச்சுக்கணும். எப்போவுமே நம்ம எல்லா செயல்லையும் வெற்றி பெறலாம். நல்ல செயல்களை செய்து நல்லபடியாக வாழ்ந்து எல்லோரும் நல்லா இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறும் என்று நினைக்கிறேன். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கோ. நல்லதே நடக்கும், நல்லதே நினையுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். இதுவே வாழ்க்கை. கடவுள் தான் நமக்கு கவசம். அது தெரிஞ்சுட்டு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.